ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தித்திக்குது. நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் சாப் பண்ண கார்லிக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துட்டு அதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போது இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த லிவர் ஃப்ரை நம்ம டைரெக்டாக லிவர் வேக வைக்க போகிறதில்ல. முன்னாடியே லிவரை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு வேக வச்ச லிவரை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த டைப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த மசாலாலாம் ஆனியனில் மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற லிவரை இதில் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இந்த வேக வச்சு பண்ணும்போது என்னன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு காரம் வேணுமோ அவ்வளோ பெப்பரை சேர்த்துக்கோங்க. ப்ளட்டு கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த லிவர் ஃப்ரை எடுத்துக்கிட்டால் சீக்கிரமே உங்களுக்கு ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். திருப்பியும் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா மட்டும் பாயில் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், நிறையா வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த ஈரல்லையும் அந்த ஆனியன்லேயும் சேரணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதை திருப்பி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் கட் பண்ணி நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூடான சுவையான லிவர் ஃப்ரை ரெடி. இந்த லிவர் ஃப்ரையை நம்ம வெறுமனையாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி லிவரை ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த பிளட்டோடைய ஸ்மெல் வராமல் இருக்கும். நார்மலாக நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அந்த லிவரில் லைட்டாக பிளட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.